அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி நடந்த அரியர் எக்ஸாம், அதாவது PH 3151 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2024 ஏப்ரல் மே எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பரு. இப்போ யாரெல்லாம் பாஸ் ஆகிருப்போம் அப்படின்றது எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். கொஷின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. when compared to last semester, that is ரெகுலர் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இது சம்வாட் பெட்டர் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து CO2 கேட்கல, அதனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆனது. மேக்ஸிமம் பீப்புள் எல்லாமே அந்த 30+ மார்க் எடுத்துட்டாங்க, பட் 45 எடுக்கல. அதுக்கு வந்து அந்த CO2 கொஷின் லாஸ்ட் டைம் வராது தான் காரணம். பட் இந்த டைம் வந்து CO2 கொஷின் வந்திருக்குது 16 மார்க்கில். சரி, யாரெல்லாம் இது பாஸ் பண்ணிடுவீங்க? நிறைய பேர் கேட்காங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ரைட், ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் டிஃபைன் டார்க். நீங்கள் இதில் ஒன்றும் வேணாம், டார்க்கை பற்றி நம்ம ஆல்ரெடி கிளாஸில் படிச்சிருப்பீங்க, 2 மார்க்கில் கேட்டுதாங்க. நம்ம ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். இந்த டார்க்குன்றது டவு இஸ் ஈக்குவல் டு R×F அப்படின்னாலே போதும். ஒரு டார்க்குன்றது என்னென்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு பாடி வந்து ரொட்டேஷன் மூமெண்ட்டில் இருக்குது. அப்போ அது எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியஸ் இன்ட்டு ஃபோர்ஸ், தட் இஸ் டவு இஸ் ஈக்குவல் டு R×F எழுதினீங்கனாலே போகிறோம். 2 மார்க் தந்துடுவாங்க. தென் செகண்ட் ஒன், வாட் இஸ் டார்ஷனல் பெண்டுலம்? இதுவும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கிளாஸஸ் 16 மார்க்லையும் படிச்சிருப்பீங்க. இப்போ டார்ஷனல் பெண்டுலம்ன்றது நத்திங் பட் இட் இஸ் ஏ ரொட்டேஷனல் மூமெண்டம். ஒரு பாடி ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது வித்து ரொட்டேஷன் மூமெண்ட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் ரொட்டேஷன் மூமெண்ட் அப்படின்றத இந்த ஹைலைட் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக அதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. 1 மார்க்லாம் இல்லை, 2 மார்க்கே கொடுத்துருவாங்க. தேர்ட் ஒன், வாட் டு யூ போலரைஸ்டு சன்கிளாஸ் டு தி லைட் என்டரிங் யுவர் ஐஸ்? இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின். இந்த கொஷின் வெரைட்டி நிறைய இருக்குது. பட் நம்ம எல்லாமே டிஃபைன், வாட் இஸ் ரைட், இதுமாரி தான் கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின். இது வந்து புக்கில் இருக்காது. நீங்கள் வாட் டு யூ போலரைஸ் சன்கிளாஸஸ் டூ டு தி லைட் என்டரிங் யுவர் ஐஸ். இப்போது நீங்கள் சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறது, போலரைஸ்டு சன்கிளாஸஸ்லாம் இப்போ நிறையா மார்க்கெட்டில் விற்கிது. ஸோ நீங்கள் அந்த சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறதால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடியூஸ்டு கிளேரை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த போலரைஸ்டு சன்கிளாஸ். இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எழுதணும். இது கொஷின் புக்கில்லாம் இருக்காது. ரைட், ஃபோர்த் ஒன், write the general electromagnetic wave equation in terms of magnetic field vector in free space. இதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம 16 மார்க்குக்கு படிச்சிருப்பீங்க. del square B minus mu naught epsilon naught dou square B by dou t square equal to 0 அப்படின்னு எழுதினாலே போதும். அதுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன்று, டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்டை அடிக்கடி படிச்சிருப்பீங்க, சவுண்டில் வரும். டாப்லர் எஃபெக்ட், இந்த டாப்லர் எஃபெக்ட் வந்து என்னென்னா, விச் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி சோர்ஸ் அண்ட் அப்சர்வர். சோர்ஸ் அண்டு அப்சர்வர், சோர்ஸும் அப்சர்வரும் க்ளோஸராக வந்தாங்க அப்படின்னா சவுண்டு அதிகமாக இருக்கும். க்ளோஸரும் அப்சர்வரும் டிஸ்டன்ஸ் போகிறாங்க அப்படின்னா சவுண்டு குறையும். அவ்வளோதான். தட் இஸ் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர், இது எதுனாலே போகிறோம். இதுதான் கீவேர்டு அதோடைய, சோர்ஸ் அண்ட் அப்சர்வர். மூவ் டுவர்ட்ஸ்னால் சவுண்டு அதிகமாகும், மூவ் அவேனா சவுண்டு குறையும். இதேனாலே 2 மார்க் உங்களுக்கு. தென் சிக்ஸ்த் ஒன்று, மென்ஷன் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேசர் லைட். இது அடிக்கடி கேட்குறாங்க, நம்ம ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். 2 ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி யூ நோ தட், மோனோக்ரோமேட்டிக், ஹைலி கொஹிரன்ஸ், இட் ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ். இல்லைங்களா, ஒரு 3 பாயிண்ட் எதுனாலே உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இல்லைனா 4 பாயிண்ட் எதுங்க, சரிங்களா. ஹை இன்டென்ஸ், ஒரு 4 பாயிண்ட் எதுனாலே போகிறோம். ரொம்ப பெருசாலாம் எதை வேணாம், இந்த பாயிண்ட்டை நோட் அவுட் பண்ணாலே போட்டு நீங்கள் க்ளீனாக 2 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் காம்ப்டன் எஃபெக்ட். நான் ஆல்ரெடி 16 மார்க் எடுத்தவங்க சொல்லியிருப்பேன், கிளாஸஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஃபேக்கல்ட்டி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. காம்ப்டன் எஃபெக்ட் 16 மார்க்கில் வரல அப்படின்னா டெஃபினட்டாக 2 மார்க்கில் வந்துடும். இந்த காம்ப்டன் எஃபெக்டை பாருங்கள்,
Compton effect வந்து already you know that when a monochromatic source to fall on the substance, the two components are produced. One is unmodified wavelength, another one is modified wavelength. The change in wavelength is called as Compton shift. Modified and unmodified wavelength. You know, it is divided into two components. It is divided into two components, modified wavelength and unmodified wavelength. இல்லை சில பேருக்கு அந்த 16 மார்க்கில் அந்த டயக்ராம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டயக்ராம் போட்டு வச்சாலுமே மார்க் படிச்சிருக்கும் போது அந்த டயக்ராம் போட்டிருப்பீங்க. நீங்கள் அந்த டயக்ராம் போட்டு வச்சாலுமே கண்டிப்பாக ஒரு 2 மார்க் தந்துடுவாங்க. தென் 8th கொஷின், வாட் ஆர் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன்? இதுவும் ஆல்ரெடி தெரியும். ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஐகன் ஃபங்க்ஷன்றது a system that displayed from eigen value eigen function. The function is called eigen function and that the operator is constant is called as eigen values. The constant values வந்து eigen value னு சொல்லுவோம். dou psi வந்துட்டு நம்ம eigen function அப்படினு சொல்லுவோம். Next, what is meant by harmonic oscillator? Harmonic oscillator க்கு f is equal to minus kx னாலே உங்களுக்கு 2 மார்க் உண்டு. அப்படி இல்லைனா force directly proportional to displacement, இதனாலே உங்களுக்கு harmonic oscillator க்கு 2 மார்க் உண்டு. Then finally, why does quantum tunneling occur? இதுவுமே அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின் தான். இந்த மாதிரி புக்கில் வந்து அது இருக்காது, பட் நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க. இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், அந்த கண்டிஷனை தான் மாற்றி சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, ஒன்று கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் என்னென்னா, எப்போ ஒரு எலக்ட்ரான் டனல் பண்ணி போகும் ஒரு பேரியர் பொட்டென்ஷியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைனடிக் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் எனர்ஜி பேரியர். இந்த எனர்ஜி பேரியரோட கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை பெனட்ரேட் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் த எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் எனர்ஜி பேரியர். இது இருந்தாலே போதும், இதேனாலே 2 மார்க் உண்டு. தென் பார்ட் பி கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 11A ஃபைண்ட் தி ரொட்டேஷனல் மோஷன் ஈக்குவேஷன் அரவுண்ட் த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவ் தி ரிலேஷன் பிட்வீன் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன் எழுதணும். அதை நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா படிச்சிருப்பீங்க, நீங்கள் அதை எழுதினாலே போதும். அப்படி இல்லை ஃபஸ்ட்டு கொஷின் ஒரே டெரிவேஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் பி வந்துடலாம். பி லாஸ்ட் இயரும் கேட்டிருந்தாங்க, உங்களோட ரெகுலர் எக்ஸாம்லேயும் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க சரிங்களா. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கைரோஸ்கோப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அண்டு இட்ஸ் யூசஸ். கைரோஸ்கோப்பு நல்லா டயக்ராம் போட்டு எழுதினீங்கனாலே போதும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அண்டு யூசஸ் இதுனாலே போகிறோம். டயக்ராமுக்கு ஒரு 4 மார்க் கிடைக்கும். யூசஸுக்கு அப்ளிகேஷன் எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு 4 மார்க் கிடைக்கும். இன்பிட்வீனில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த டயக்ராம் வச்சுட்டு நீங்களே எழுதிடலாம், அதுக்கும் ஒரு 8 மார்க்கு. இப்படி தான் டிவைட் பண்ணி தான் அந்த மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. செகண்ட் 12A பாருங்கள். ரைட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் ஈக்குவேஷன்ஸ். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த 4 ஈக்குவேஷன் தெரியும். அந்த 4 ஈக்குவேஷன் எடுத்து அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதணும். அது வந்து நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை எழுதினாலே போதும். நீங்கள் ஃபுல் டெரிவேஷன்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அதிலே செகண்ட் பார்த்தீங்கன்னா கிவ் எ ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன் தி ஆரிஜின் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் அடிஷன் டு ஸ்டேட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி ஆரிஜின் ஆகுது, எப்படி அது ஆரம்பிக்குது, அதோடைய ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, அதையும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸும் எழுதினீங்கனாலே இதை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி டெரிவேஷன் எல்லாமே இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டைப்லேயே நீங்கள் எழுதினாலே இதுக்கு மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பி பாருங்கள். டிஸ்கஸ் தி பாத் டேக்கன் பை த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் when they move from a vacuum to non-conducting substance. இதுவுமே நம்ம புக்கில் இருக்குது, இந்த 16 மார்க்கு. வேக்கம் டு நான் கண்டக்டிங்க்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் மூவ் ஆகும்போது அதுக்கான டெரிவேஷன் என்னன்றதையும் நீங்கள் போடலாம். 13 பார்த்தீங்கன்னா ஏர்வெட்ஜ். ஏர்வெட்ஜ் ஆல்ரெடி நீங்கள் தேரியிலே படிச்சிருக்கீங்க, லேப்லேயும் பார்த்துருக்கீங்க, வந்து செஞ்சுருக்கோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை.
ஸோ நீங்கள் அந்த டயக்ராம் நல்லா நீட்டாக போட்டுட்டு அதுக்கான ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் இதெல்லாம் எழுதிட்டு இதுக்கு நீங்கள் டெரிவேஷன்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. சும்மா அந்த ஃபைனலாக என்னென்னா t = L(2 beta) அப்படின்னு எழுதி நல்லா ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலே கண்டிப்பாக இதுக்கு ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அடுத்து பி பாருங்கள், அது நீங்கள் போடலாம் கூட. பி வந்து ஸோ ஈஸி. ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த கொஷினை வந்து CO2 கேட்கல, அதனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆனாங்களே. இந்த முறை CO2 கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது CO2 வந்து கண்டிப்பாக எல்லாருமே எழுதிடுவீங்க. ஃபஸ்ட் எடுத்துகிட்டே மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்லேருந்து வரணும். ஏன்னா அவன் வைப்ரேஷன் மோடு தனியாக கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், வைப்ரேஷன் மோடு தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சிங் மோட், பெண்டிங் மோட், வேகிங் மோட் இது மூணையுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் டயக்ராமை போட்டு டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் எழுதிட்டு ஃபைனலி அதுக்கான எனர்ஜி லெவல் டயக்ராம் போடணும். இது போட்டிங்கன்னா 16 மார்க்கு. இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா அந்த 3 வைப்ரேஷன் அதுக்கு ஒரு 4 மார்க்கு, டயக்ராமுக்கு ஒரு 4 மார்க் வந்துடும். 2 டயக்ராமுக்கு சொல்கிறேன். டயக்ராமுக்கும் ப்ளஸ் வந்து எனர்ஜி லெவல் டயக்ராமுக்கு ஒரு 4 மார்க், 8 மார்க்கு. ரிமைனிங் உள்ளது அந்த நீங்கள் கண்டென்ட் எழுதுறீங்கல்ல அதுக்கு ஒரு 8 மார்க் தருவாங்க. தென் 14A பார்த்தீங்கன்னா de Broglie wavelength. Explain de Broglie wavelength theory and use it to derive the wavelength equation associated with moving particle. ஸோ ஒரு மூவிங் பார்ட்டிக்கல் அந்த பேசிக் h/mv போட்டிருப்போம்ல de Broglie wavelength, அதில் இருந்துட்டு இதை நீங்கள் கொண்டு வரணும். தென் Schrödinger வேவ் ஈக்குவேஷன் டைம் டிபெண்டன்ட் கேட்டிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் இல்லை, எடுத்தோடனே ஃபஸ்ட்லேருந்து எழுத வேண்டிய நீங்கள் அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பாதிலேருந்து எதுனாலே போதும். டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் மட்டும் எதுனாலே 8 மார்க். நெக்ஸ்ட்டு பி பாருங்கள், 14B பார்ட்டிகல் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். 14B வந்து பார்ட்டிகல் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். இதுவுமே நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட்டு நிறைய எழுதிருப்பீங்க. லாஸ்ட் டைம் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுவுமே கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், அது எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15 ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எனர்ஜி லெவல் பை யூஸிங் Schrödinger வேவ் ஈக்குவேஷன்ஸ். நீங்கள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரை டிரைவ் பண்ணாலே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் Schrödinger வேவ் ஈக்குவேஷன் வச்சுட்டு தான் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். அது ரெப்ரசன்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. சில பேர் இது மாதிரி கேட்டவுடனே அவனுக்கு தெரிஞ்ச Schrödinger வேவ் ஈக்குவேஷன் எழுதி வைப்பாங்க. அதுமாதிரி ஏற்றக்கூடாது. ஹார்மோனிக் ஆசிலேட்டர் 5th யூனிட்லேருந்து எழுதணும். தென் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெசனன்ஸ் டயோடு. இதுவுமே நம்ம லாஸ்ட் டைமும் கேட்டிருந்தாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்லேயும் இந்த கொஷின் கொடுத்துருக்கோம். டயக்ராமு டிஸ்கிரைப் தி ரெசனன்ஸ் டயோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஒர்க்கிங் அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே எழுதினீங்கன்னா ஒன்றுத்துக்கு மார்க்கு. டயக்ராமுக்கு ஒரு 4 மார்க்கு, அப்ளிகேஷன் டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ்னால் அதுக்கு ஒரு 4 மார்க்கு, 8 மார்க்கு. ரிமைனிங் உள்ள 8 மார்க் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் 8 மார்க் தருவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக 16 மார்க் எடுக்கலாம். நான் சொன்னது போல் எடுத்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். தேங்க்யூ.